இந்தியாவுடைய ஒவ்வொரு மதங்கள் இந்தியாவுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மதம் வந்து நமக்கு முதல்ல போதிக்கிறது நீ நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல விஷயங்கள், நீ இப்படி தான் வாழணும், இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ண அப்படின்னா அது வந்து தீமையான விஷயங்கள், இதெல்லாம் அந்த தீமையான விஷயங்கள் பண்ணால் உனக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா ரிலிஜனுமே சொல்லியிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரிலிஜனுக்குமே வந்து ஒரு ஹோலி புக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த புனித நூலில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மக்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்துறை நூல்கள், அதாவது பகவத்கீதையாக இருக்கட்டும், இல்லை குரான், இல்லை பைபிள், இந்த மாதிரி என்னென்னலாம் உலகத்தில் இது இருக்கோ ஸோ அந்த எல்லா நூல்களுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அறவழியோட வாழ்கிறது எப்படி, ஸோ மக்கள் வந்து எப்படி நல்லவனாக வாழ்கிறது, பிறருக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் வாழ்கிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி தான் என்ன பண்ணுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து மதங்களுமே வந்து சொல்லுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம தான் என்ன பண்ணுறது இல்லை, அந்த அறம் சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதமும் வந்து நீ பொய் சொல்லு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. மாறா என்ன சொல்லுது, நீ பொய் சொல்லாத, நீ பிறருக்கு தீங்கு விளைவிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுது. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறோம், மனிதனுடைய ஆசையினால் நம்ம இந்த எல்லா மதங்களும் என்னென்ன விஷயங்கள்லாம் தடுத்துருக்கோ, இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அந்த எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஹிந்துசம். ஸோ ஹிந்துசத்தில் என்னென்ன முக்கியமான இந்த எத்திக்கல் ஃபிலாசபி, இந்த போதனைகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம். ஸோ ஹிந்துசத்தை பொறுத்தவரை முக்கியமான கோட்பாடு என்ன, தர்மா அப்படிங்கிறதா வந்து ஹிந்துசத்துடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போத் மொராலிட்டி எத்திக்ஸ், இதில் வந்து மொராலிட்டி அப்படிங்கிற விஷயமும் இருக்கும், அதே மாதிரி வந்து எத்திக்கல் அப்படிங்கிற ரெண்டு விஷயமே இருக்கும். ஸோ தர்மா அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மொழியிலிருந்து வந்த வார்த்தைனா சான்ஸ்கிரிட். ஸோ சமஸ்கிருதத்தில் அப்படிங்கிற அந்த மொழியிலிருந்து வந்த வார்த்தை தான் என்ன அப்படின்னா தர்மா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா டு ஹோல்டு டுகெதர், ஒரு விஷயத்தை நம்ம வந்து இருக பற்றணும், ஒரு விஷயத்தை நம்ம இருக நல்லா வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த தர்மா அப்படிங்கிற இந்த விஷயத்துடைய அர்த்தம். ஸோ இது என்ன சொல்லுது, எம்பசைசிங் இட்ஸ் ரோல் இன் மெயின் ஸ்ட்ரீமிங் சொசைட்டியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத். ஸோ சமூகத்தில் வந்து ஒரு நிலையான தன்மையை வந்து இது பண்ணுறதுக்கு இந்த தர்மா அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து உதவியாக இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த தர்மாவில் மெயின் என்ன சொல்கிறாங்க, நீ எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணால் அது வந்து தர்மம், அதை மீறிட்ட வேற ஒரு விஷயங்கள், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் பண்ணினா அதர்மம் அப்படிங்கிறதான் வந்து தர்மா அப்படிங்கிற இந்த ஃபிலாசபி. ஓகேவா. ஸோ அடுத்து ஹிந்துசத்தோட இன்னொரு முக்கியமான ஃபிலாசபி என்னென்னா வேதிக் எதிக்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, ஏன்ஷியன்ட் இந்தியா படிக்கும்போது ரிக்வேதா, யஜுர்வேதா, சமவேதா அப்படிங்கிற மாதிரி சில வேதங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த வேதங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து கடவுள்கள் எப்படி வழிபடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னா மக்கள் வந்து நேர்வழி அடைகிறதுக்கு, ஸோ மக்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, நேரான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, நேர்மையாக அவங்களுடைய வாழ்க்கையை செலுத்துறதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வேதிக் எதிக்ஸில் அந்த வேதத்திலும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வேதிக் எதிக்ஸ் stems from the concept of ரிதா. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 3 வேதங்கள் ரிக்வேதா, யஜுர்வேத, சமவேதா அப்படிங்கிற அந்த இதுலேருந்து பார்த்துருப்போம் இல்லையா. அந்த வேதங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான எத்திக்கல் ஃபிலாசபி தான் இந்த வேதிக் எதிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபிலாசபி. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்னென்ன டியூட்டி. ஸோ இந்த வேதத்தில் தான் வந்து 2 முக்கியமான ஃபிலாசபியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா தர்மா அப்படிங்கிற அந்த ஃபிலாசபி. தர்மா அப்படின்னா என்ன, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது அப்படிங்கிற அந்த தர்மா அப்படிங்கிற ஃபிலாசபியை அந்த வேதத்தில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கர்மா. அந்த கர்ம வினை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த கர்ம வினை, தர்மா, இந்த ரெண்டுமே வந்து ஹிந்துசத்துடைய ரொம்ப ஒரு முக்கியமான அடிப்படையான கோட்பாடு. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதான் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து கர்மா. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இந்த பிறவியில் என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நமக்கு அடுத்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி சில ஹிந்துசத்தோட ஃபிலாசபி சொல்லணும். இன்னும் சில ஹிந்துசத்தோட ஃபிலாசபி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையில் நல்லா செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு இந்த வாழ்க்கையிலேயே அதுக்கான பயன் கிடைக்கும். இல்லை நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த லைஃப்பில் வந்து நம்ம வந்து தீமை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பயன் வந்து இந்த வாழ்க்கையிலே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து கர்மா. ஸோ அப்போது இந்த வேதிக் எத்திக்ஸில் தான் நம்ம வந்து 2 முக்கியமான ஹிந்துசத்தோட ஃபிலாசபிக்கல் கான்செப்ட். ஒன்று கர்மா, அதுக்கப்புறமா வந்து டியூட்டி, ஸோ தர்மா, இந்த 2 விஷயங்களுமே இதில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நம்மளுடைய இதிகாசங்கள். ஸோ இதிகாச கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதிகாச கதைகள், அதே மாதிரி வந்து இந்த புராண கதைகள். ஸோ அந்த இதிகாச கதைகளையும் சரி நம்மளுடைய இந்த புராண கதைகளையுமே ஹிந்துசத்துடைய நிறைய புராண கதைகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா கதைகளுமே எதை பற்றி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை எப்படி நல்வழிப்படுத்துறது. ஸோ 2 கேரக்டர் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணம், இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு நபர் என்ன பண்ணுவார், ஸோ ஒரு நபர் வந்து ஹீரோவாக இருப்பார். அந்த ஹீரோவுக்கு வந்து எல்லா நட்பண்புகளுமே இருக்கும். அந்த ஹீரோ என்ன பண்ணுவார், எல்லா விஷயங்களுமே வந்து நல்ல விஷயங்களாக தான் வந்து பண்ணுவார். அதே மாதிரி எல்லா கதைகளுமே புராண கதைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எல்லா புராண கதைகளுமே வந்து ஒரு வில்லன் இருப்பார்.
ஓகேங்களா. ஸோ ஒரு வில்லன் அரக்கன் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அந்த அரக்கன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பண்புகளுமே என்ன, அது வந்து அன்எத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹிந்து ஃபிலாசபியில் வந்து அந்த இதிகாச கதைகளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ராமாயணம் எடுத்துக்கோங்க, மகாபாரதம் எடுத்துக்கோங்க, இன்னும் நிறைய கதைகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா கதைகளுமே வந்து எதுக்காக எழுதப்பட்டது, முக்கியமாக மக்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்கணும், மக்களுக்கு நட்பண்புகளை கற்றுக் கொடுத்து மக்களை வந்து ஒரு நேர்மையான மக்களாக வாழ வைக்கணும் அப்படிங்கிறது அந்த இதிகாச கதைகளுடையது. அதனால் இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர், இப்போ நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி எல்லா கதைகளுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் மூலியமாகவும் என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு சில அறநெறிகளை வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த பஞ்சதந்திர கதையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கதைகளிலுமே நம்ம புராண கதைகளில் முக்கியமாக அறநெறி அதை எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த கேரக்டர் மூலியமாக. அந்த ஹீரோ அப்படிங்கிற கேரக்டர் இப்போ ராமாயணத்தில் ராமர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அவர் மூலியமாக சில பண்புகள், அதே மாதிரி அனுமர்னு எடுத்துட்டோம்னா அவர் மூலியமாக சில பண்புகள். இந்த மாதிரி ஹிந்துசத்துடைய இதிகாச புராண கதைகள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அந்த ஹீரோயிக் அந்த கேரக்டர் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல பண்புகளை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த அரக்கர் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு இந்த வில்லன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் மூலிமா இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக எழுதப்பட்டதா என்னென்னா இந்த இதிகாச மற்றும் புராண கதைகள். ஓகேவா. ஸோ நம்ம இதில் கதைகளை பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுனா, அதே மாதிரி வந்து ராமா, கிருஷ்ணா, இந்த மாதிரியான கேரக்டரிஸ்ட் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் ஒரு மனிதன், ஒரு ஐடியல் மனிதன் அப்படிங்கிறவர், ஒரு எத்திக்கல் ஹியூமன் அப்படிங்கிறவங்க இப்படி தான் வந்து வாழணும், ஒரு அறவழி உள்ள மனிதன் வந்து இப்படி தான் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தந்த கேரக்டர் மூலிமா நமக்கு உணர்த்துறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ஹிந்துசத்துடைய எத்திக்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புத்திசம். ஸோ புத்திசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சமயம். இந்தியாவில் 5ஆம் நூற்றாண்டில் தோன்றின ஒரு முக்கியமான சமயம் என்ன அப்படின்னா அந்த புத்திசம் அப்படிங்கிற இந்த சமயம். இது யார் தோற்றுவித்திருப்பா, நம்மளுடைய கௌதம புத்தரும் தோற்றுவித்திருப்பார் இல்லையா. ஸோ இந்த புத்திசம் வந்து முழுக்க இப்போ ஹிந்துசம்னா கூட ஒரு சில விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும், கடவுளை வழங்குற சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் புத்திசத்தை பொறுத்தவரை புத்திசமும் சரி, அதே மாதிரி ஜெயினிசம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுமே எடுத்துட்டிங்க அப்படின்னா இது முழுக்க எதை தான் பேசுது, இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா மக்களை நேர்வழிப்படுத்துறதை பற்றி தான் பேசுது. ஓகேங்களா. ஸோ மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும், நேர்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் என்ன அப்படின்னா புத்திசம், ஜெயினிசம், இது ரெண்டுக்குமே. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து புத்திசம், ஜெயினிசம் அப்படிங்கிறத தனியாக நம்ம வந்து ஒரு மதமாக வணங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் புத்தருடைய நோக்கமும் சரி, ஜெயினரோட நோக்கம், ஸோ புத்தர், மகாவீரர், இவங்க 2 பேரோட நோக்கம் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு மதம் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அந்த 5ஆம் நூற்றாண்டில் 5th century பிசியில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் நிறையா மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு, மக்களை வந்து அடிமைப்படுத்துகிற தரம், இந்த மாதிரி நிறையா அறநெறியற்ற செயல்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த செயல்கள்லேருந்து மக்களை பாதுகாத்து மக்களை ஒரு அறநெறி உள்ளவங்களா, எத்திக்கல் பர்சனாக மாற்றணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த இயக்கங்களோட நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா. ஸோ அந்த வகையில் நம்ம புத்திசம் எடுத்துட்டோம் அப்படின்னா புத்திசத்தில் வந்து 4 noble truth அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 4 உன்னத உண்மைகள், ஸோ 4 உன்னத உண்மைகள் அப்படிங்கிறத அந்த 4 noble truth அப்படிங்கிறதா வந்து புத்திசத்துடைய கோர் எத்திக்கல் ஃபிலாசபி. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி உலகத்தில் பல விஷயங்கள் ஏற்பட்டுருக்கல, உலகத்தில் ஏற்படக்கூடிய போராக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து நிறைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன காரணமோ அதே காரணத்தை 5ஆம் நூற்றாண்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தர் வந்து சொல்லிட்டார். ஓகேங்களா. ஸோ அந்த புத்தர் சொன்ன அந்த காரணம் தான், மனிதர்கிட்ட இந்த ஒரு குணம் இருக்குது, அந்த குணம் தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி புத்தர் எப்போ சொல்லிட்டார், 5ஆம் நூற்றாண்டே சொல்லிட்டாரு. இப்போது ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன கான்டெம்பரரியில் இருக்கக்கூடிய என்ன சோஷியல் இஷ்யூன்னு எடுத்துப்பாங்க, சோஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், நம்ம கரப்ஷன் எடுத்துக்கோங்க, அதேமாதிரி வந்து டவுரி சிஸ்டம் எடுத்துக்கோங்க, இல்லை சைல்டு லேபர் எடுத்துக்கோங்க, இல்லை வார் எடுத்துக்கோங்க, இல்லை கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி எந்த வித சோஷியல் இஷ்யூஸாக இல்லை எந்த வித இப்போ கான்டெம்பரரி வேர்ல்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஷ்யூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா க்ரீட் அப்படிங்கிறது தான். ஸோ க்ரீட் அப்படின்னா என்ன, ஆசை. ஸோ அந்த ஆசை அப்படிங்கிறதா வந்து இன்றைக்கி ஒரு தனி மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் அதான் வந்து காரணமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா ப்ராப்ளம்க்கு க்ரீட் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை தான் வந்து காரணமாக இருக்குது. ஸோ உதாரணமாக நீங்கள் வந்து 2 நாடுகளுக்கு இடையில போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடக்குது, இல்லை இன்னும் ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்குது அப்படின்னா அந்த போருக்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னா, ஒன்று ஒரு நாடு இன்னொரு நாடை வந்து கைப்பற்றி அந்த நாட்டில் உள்ள வளங்கள் எல்லாம் சுரண்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, இல்லையா அந்த நாட்டை நம்ம வந்து ஆட்சி செஞ்சு நம்ம தான் வந்து பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியான காட்டணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ இந்த ஆசை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த போருக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன, கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ அந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நம்மளுடைய க்ரீடுக்காக, ஸோ நம்மளுடைய
நம்மளுடைய ஆசைகளுக்காக என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஃபோசில் ஃபியூல்ஸ் நம்ம வந்து இந்த CO2 எமிட் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயங்கள்னால தான் வந்து இந்த குளோபல் வார்மிங் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி உள்ள ஒரே காரணம் என்னவாக தான் இருக்கும், இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த 4 நோபல் ட்ரூத், இந்த 4 உன்னத உண்மைகள் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் புத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்து துன்பத்தில் இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாமே வந்து துன்பம் கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த துன்பம் கஷ்டங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆசை. ஸோ கிரீட் அப்படிங்கிறது தான் மக்களுடைய இந்த துன்பத்துக்கு அவங்களுடைய என்னென்ன கஷ்டங்கள் படுறோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அந்த இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன, மக்களும் துன்பத்தில் இருக்காங்க. அந்த துன்பத்துக்கு முக்கியமான காரணம் வந்து கிரீட், ஆசை அப்படிங்கிறதா வந்து காரணம். அந்த ஆசையை துறக்கணும் அப்படின்னா மோட்சம் அடையணும். இது வந்து 3வது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆசையெல்லாம் துறந்து நம்ம இது பண்ணோம்னா மோட்சம் அடையணும். ஸோ ஓகேங்களா? ஸோ மோட்சம் அப்படிங்கிறது என்ன, இப்போ அந்த முனிவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த வித ஆசையுமே இருக்காது அவங்களுக்கு. ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து உணவு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர மீதி எதையுமே பற்றியுமே அவங்க வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. நான் வந்து அப்படி ட்ரெஸ் போடணும், அதேமாதிரி லக்ஸரியான காரில் வந்து இறங்கணும், நான் வந்து ஒரு ஹை அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஆசைகளுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ கடவுளில் வணங்கிட்டு அவங்க உணவு கிடைச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து மோக்ஷா அப்படிங்கிறது. ஸோ முக்தி அடைகிறதா வந்து மோக்ஷா. ஸோ இந்த மோக்ஷா அடைகிறதுக்கான வழியை அந்த 4வது பாத்திரம் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அதுக்கு 8 ஃபோல்டு பாத், என் மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு புத்தா வந்து ஒரு 8 விஷயங்கள் சொல்கிறார். அந்த 8 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மோட்சம் அடைஞ்சிடலாம். இந்த 4 நோபல் ட்ரூத் அப்படிங்கிறதா வந்து புத்திசத்துடைய ஒரு முக்கியமான எத்திக்கல் பிரின்சிபல். என்னது? ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து என்ன இதில் இருக்காங்க, கவலையில், அதே மாதிரி சாரோ, ஸோ கவலை மற்றும் கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த கவலை மற்றும் கஷ்டத்துக்கு காரணம் என்ன, காரணம் வந்து கிரீட். ஸோ அவங்ககிட்ட இருக்க ஆசை அப்படிங்கிறதான் அவங்க இதுக்கான காரணம். அந்த ஆசையை ஒழிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து மோட்சம் அடையணும். மோட்சம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசை வாசை எதுவுமே வந்திருக்காது. ஸோ அந்த மோட்சத்தை அடையிறதுக்கான வழி தான் என்ன அப்படின்னா 8 ஃபோல்டு பாத் அப்படிங்கிற அந்த 8 உன்னத வழிகளை, 8 முக்கியமான பாத்ஸை, மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பாத்ஸை புத்தா வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த 8 பாத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 8மே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது தெரியும் அது எல்லாமே என்ன, ஒரு மனிதன் அறநெறியோடு வாழ்கிறதுக்கு, நல்ல மனிதனாக வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்புகள் நம்ம சொல்லுவோமோ அந்த 8 பண்புகளை வந்து அதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் வந்து நல்ல நடத்தை, நல்ல பேச்சு, இந்த மாதிரி நல்ல எண்ணம், இந்த மாதிரி எல்லா விஷயம், நல்ல நாலேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு மனிதன் நல்லவனாக மாறுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, ஆசையை துறக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, 8 ஃபோல்டு பாத் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் சொல்லியிருப்பாரு. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த 8 ஃபோல்டு பாத் பற்றி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த 8 விஷயங்கள், ரைட் வியூ, ரைட் கண்டக்ட், ரைட் நாலேஜ், ரைட் தாட்டு, இந்த மாதிரி ரைட் மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு 8 விஷயம் வந்து புத்தா சொல்லியிருப்பாரு. அந்த 8 விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்போஸ் புத்திசத்துடைய எத்திக்கல் ஃபிலாசபி பற்றியோ இல்லை புத்திசம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தமாக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஃபிலாசபிக்கல் ஸ்கூல் என்ன சொல்லுது, இல்லை இந்தியாவுடைய ரிலீஜன் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய மதங்கள் வந்து என்ன மாதிரியான எத்திக்கல் விஷயங்களை போதிக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த 8 விஷயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ புத்திசத்தை பொறுத்தவரை இதுதான். ஸோ இது மட்டும் இல்லாமல் புத்தா வந்து அவருடைய காலகட்டத்திலே, ஸோ புத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய காலகட்டத்திலே வந்து ஒரு மனிதன் எப்படி வந்து ஒழுக்கத்தோடு வாழ்கிறது, எப்படி வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத அவர் வந்து செயலே வந்து செஞ்சு காட்டிட்டு போயிட்டார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அதேமாதிரி நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகள் ஃபாலோ பண்ண ரொம்ப ஒரு முக்கியமான ஃபிலாசபி என்ன அப்படின்னா நான் வயலன்ஸ், அஹிம்சா அப்படிங்கிற ஃபிலாசபி பார்த்துருப்போம் இல்லையா? அந்த அஹிம்சா அப்படிங்கிற ஃபிலாசபி எதுலேருந்து தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்திசத்துலேருந்து தான் வருது. அதே மாதிரி இப்போ புத்திசத்தை பொறுத்தவரை அதில் நீங்கள் மெம்பராக சேரணும் அப்படின்னா சங்காஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், சங்கங்கள், புத்த சங்கங்கள் ஒன்று இருக்கும். அந்த புத்த சங்கங்களில் ஒரு நபர் வராரு, இல்லை ஒரு நபர் வந்து புத்த பிக்குவாக மாறாரு, புத்திஸ்ட் மாங்காக மாறாரு அப்படின்னா அவருடைய முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா அவர் எந்த வித சொத்துக்களோ இல்லை எந்த வித பொசிஷனுமே அவர் வந்து வச்சுக்கக்கூடாது. ஈவன் புத்த பிக்குகள் வந்து அந்த பிச்சை எடுக்கிற அந்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த திருவோடு கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமான ஓடாக இருக்கக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு மேலே என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் மேலே ஆசை வந்துடும், நான் வந்து இன்னும் நிறையா சேகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வந்துடும். அப்படிங்கிறதுனால புத்திசத்தில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த புத்த பிக்குகள் வந்து எதையுமே அவங்களுக்கு சொந்தமாக வந்து வச்சுக்கூடாது. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை, ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான உடை. இன்னும் புத்திஸ்டில் சில குழுக்கள் இருக்குது, அவங்க வந்து உடையை கூட அணியாமல் ரொம்ப எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் துறந்துட்டு வாழக்கூடிய புத்திஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயினிசம்.
ஸோ புத்த மதம் மாதிரி தான். ஸோ புத்த மதம் என்னென்ன சொல்லுதோ ஆல்மோஸ்ட் அதே விஷயங்களை தான் வந்து ஜெயினிசமும் வந்து சொல்லுது. ஸோ இந்த 2 மதங்களுமே பார்த்தீங்க, இந்த புத்த மதமும் சரி ஜெயின மதமும் சரி எதுக்காக கொண்டுவரப்பட்டது? 2மே மக்கள் நல்வழிப்படுத்துறதுக்காக. அந்த 5ஆம் நூற்றாண்டில் என்னென்ன மாதிரியான சமூக சீர்கேடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி வேத மதம் வந்து மக்கள் அடக்குமுறை பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாமே எதிர்த்து கேள்வி கேட்ட மதங்கள் தான் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து மதம்னு சொல்ல முடியாது, இது ஒரு சமூக சீர்திருத்த மதம் வந்து ஆரம்பிச்சிச்சு. நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த புத்த மதமும் இந்த ஜெயின மதமும் வந்து ஒரு மதமாக மாறுது. ஓகேவா? ஸோ இந்த ஜெயினிசத்தை பொறுத்தவரை இதோடைய அந்த எத்திக்கல் பிரின்சிபல், அந்த அறநெறி போதனைகள் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 ஜுவல்ஸ். ஸோ த்ரீ ரத்னாஸ், மும்மணிகள், 3 ரத்னாஸ் அப்படிங்கிறதா வந்து புத்திசத்துடைய ரொம்ப ஒரு முக்கியமான கோர் ஃபிலாசபி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட் விஷன். ஸோ முதல்ல என்ன, ரைட் விஷன். ஸோ நேர்மையான பார்வை இருக்கணும். ஸோ ரைட் விஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இது பார்வை அப்படிங்கிறதோட நமக்கு சிந்தனை, நோக்கம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து நேர்மையான நம்மளோட நோக்கம் வந்து நேர்மையாக இருக்கணும், நம்ம நோக்கம் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த ரைட் விஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை அவங்களுடைய பாஷையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமக்கிய தர்ஷனா. இது வந்து சமஸ்கிருத வார்த்தை நினைக்கிறேன். இது வந்து சமக்கிய தர்சனம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, நல்ல நோக்கமாக இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம நல்ல நோக்கத்துக்காக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதோடைய விளைவு என்ன தான் வர்றதாலும் சரி, அந்த நோக்கம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விளைவு கரெக்டு அப்படிங்கிறதான் வந்து இந்த ரைட் விஷன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் நாலேஜ். அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமக்கிய ஜனனா. ஸோ சமக்கிய ஜனனா அப்படிங்கிறது ரைட் நாலேஜ் அப்படிங்கிறது. ஸோ நேர்மையான அறிவு இருக்கணும். ஸோ அறிவு அப்படிங்கிறது வந்து நேர்மையான அறிவுன்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய அறிவு வந்து எந்தவித கெட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்தாமல் நல்ல விஷயங்களுக்காக, நற்காரியங்களுக்காக பயன்படுத்தணும். எல்லா விஷயங்களுக்கும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா ரைட் நாலேஜ், இந்த நேர்மையான அறிவு அப்படிங்கிற இந்த விஷயம். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் கண்டக்ட். என்னது, ரைட் கண்டக்ட், நேர்மையான நடத்தை அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, சமக்கிய சரித்ரா. ஸோ சமக்கிய சரித்ரா அப்படிங்கிறது என்ன, ரைட் கண்டக்ட், நேர்மையான நடத்தை அப்படிங்கிறது. ஸோ நடத்தை அப்படின்னா நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில் அன்றாட பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா விஷயத்துலையுமே வந்து நேர்மையாக இருந்துக்கணும். நம்மளை ஒரு நபர் வந்து பார்க்குறாங்க, பார்க்கல. பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எந்த விஷயமே தப்புமே வந்து பண்ண மாட்டோம். ஒரு இடத்துல நிறையா ஒரு கோல்டு கடையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல்டு கடை ஓப்பனாக இருக்குது, யாருமே இல்லை, ஆனால் ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயப்படுவோம். நம்ம அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு பயப்படுவோம். இல்லை ரோட்டில் ஒரு பெரிய புதையிலே கிடக்கு, இல்லை ஒரு நல்லா ஒரு பல்கான கேஷ் இருக்குது அப்படின்னா நம்ம சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை எடுத்து போலீஸ்லேயோ சம்திங் வந்து கொடுத்துருவோம். இல்லை யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து ப்ராப்பராக யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அந்த மாதிரி ஒப்படைச்சிரும். ஆனால் யாருமே பார்க்கல, நம்ம மட்டும் அந்த இடத்துல இருக்கோம்னு தெரிஞ்சு அப்படின்னா நம்மளுடைய நடத்தை வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் ரைட் கண்டக்ட். ரைட் கண்டக்ட் அப்படிங்கிறது சிசிடிவி கேமரா இருக்கோ இல்லையோ, டிராஃபிக்கில் போலீஸ் நிற்கிறாங்களோ இல்லையோ, நான் வந்து எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் பார்த்தா என்ன செய்யணும், அதே மாதிரி விஷயத்தை நம்ம வந்து யாருமே பார்க்காம இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன, ரைட் கண்டக்ட் அப்படிங்கிறது. ஸோ ரைட் கண்டக்ட் அப்படிங்க எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய நடை, உடை, பவுன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதா, நம்ம நடத்தை எல்லாமே வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த ரைட் கண்டக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 ஜுவல்ஸ் அப்படிங்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயினிசத்துடைய முக்கியமான எத்திக்கல் ஃபிலாசபி. ஓகேவா? ஸோ நீங்கள் புத்திசத்தையும் ஜெயினிசத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, புத்திசத்தை கம்பேர் பண்ணும்போது ஜெயினிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அஹிம்சையை ஃபாலோ பண்ணுறதுல ஒருபடி மேலே போய்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, புத்திசத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன தொழில் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ புத்திசத்தில் நான் போய் சேர்றேன் அப்படின்னா எனக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது, நான் வந்து எந்த தொழில் வேணாலும் பண்ணிக்கலாம், நேர்மையாக இருக்கிற தொழில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஜெயினிசத்தில் நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து மெயினாக விவசாயம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் விவசாயம் பண்ணும்போது நீங்கள் மண்ணை வந்து உழுக வேண்டியது இருக்கும். மண்ணை வந்து என்ன பண்ணுவீங்க, பயிர் நடுறதுக்கு முன்னாடி மண் வந்து உழுவீங்க இல்லையா. ஸோ அந்த உழுகிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கான்செப்ட் படி மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரிகள் இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்களை கூட, அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கூட நீங்கள் வந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அதேமாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, பூச்சிகள்லாம் வந்து தொழிப்பீங்க. ஸோ அந்த பூச்சிக்கொல்லி தொழிக்கிறதுனால பூச்சிகள் எல்லாமே வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து புத்திசத்தில் ஜெயினிசத்தில் வந்து சேர்றாங்களோ அவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, விவசாயமே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி புத்திசத்தில் இன்னும் சில மாங்க்ஸ் இருக்காங்க. புத்திசத்தில் இன்னும் சில கேட்டகரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் ஒரு சில இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, வெள்ளை ஆடை உடுத்திருப்பாங்க. அவங்க மூக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கொரோனா டயத்தில் வந்து மாஸ்க் போட்டோம்ல, அதே மாதிரி மாஸ்க் போட்டிருப்பாங்க. அந்த மாஸ்க் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய மூக்கில் ஒரு சில உயிரினங்கள், ஒரு சில சின்ன சின்ன ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் போயிட்டு இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அவங்க மூக்கில் எப்போவுமே வந்து ஒரு மாஸ்க் வந்து போட்டிருப்பாங்க. அதேமாதிரி கையில் வந்து ஒரு தொடப்பமோ இல்லை மயில் ரேகை மாதிரியே வந்து வச்சுருப்பாங்க. அவங்க போகிற வழியில் எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டே தான்
தான் போவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கால் வைக்கும் போது கூட, நம்ம நடந்து போகும்போது கால் வைக்கும்போது கூட எறும்போ இல்லை சின்ன ஒரு உயிரினமோ வந்து இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கும்போது ரொம்ப அஹிம்சா வந்து இந்த அஹிம்சா அப்படிங்கிற இந்த கான்செப்டை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள். ஓகே, இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதலாம். அடுத்து இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான மதம் என்ன அப்படின்னா சீக்கிய மதம். குருநானக் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதம் தான் என்ன அப்படின்னா சீக்கிய மதம். நம்ம பார்க்கக்கூடிய புத்திசமாக இருக்கட்டும், ஜெயினிசமாக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து சீக்கியசமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த நபர்கள் உருவாக்கும் போது இதை ஒரு மதமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு உருவாக்கலை. இதை வந்து ஒரு சமூக சீர்திருத்த இயக்கங்கள். நம்ம 20ஆம் நூற்றாண்டில் படிச்சிருப்போம் இல்லையா, ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, ராஜாராம் மோகன் ராய், ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. அவங்கெல்லாம் எப்படி ஒரு சீர்திருத்த இயக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த எல்லாமே. பட் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இவங்கள ஒரு தலைவராக ஏற்றுக்கிறாங்க. இவங்களுடைய உருவங்கள் வந்து வழங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு மதமாக வந்து மாற்றிட்டாங்க. ஓகேவா? அந்த வகையில் சீக்கிசம் அப்படிங்கிற இந்த மதம் வந்து பஞ்சாபில் குருநானக் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த சீக்கிசம் அப்படிங்கிறது. இந்த சீக்கிசத்தை பொறுத்தவரை முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஒரு 5 விஷயம். ஒரு 5 அறம் இல்லாத விஷயங்கள். ஒரு 5 அறம் இல்லாத விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சீக்கியத்தை சொல்கிறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காமம். காமத்தை வந்து எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து கோபம். ஏன்னா எல்லா விஷயங்களுக்குமே வந்து கோபம் தான் முக்கியமான காரணம். ஓகேங்களா? நிறைய விஷயங்களுக்கு நம்ம கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், பல பிரச்சனைகள் வந்து தடுத்துடலாம் அப்படிங்கிறதான் வந்து இவங்களுடைய கோட்பாடு. அது ஃபஸ்ட்டு வந்து காமம், அடுத்து வந்து கோபம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராசை. இப்போ காமம், கோபம் மற்றும் பற்றுதல் அல்லது பேராசை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமை. காமம், கோபம், பேராசை, அதுக்கப்புறம் பற்றுதல், அதுக்கு அடுத்து லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெருமை. இந்த 5 விஷயங்களையுமே வந்து அறவே கூடாது. இந்த 5மே வந்து ஒரு தீய பண்புகள் அப்படிங்கிற மாதிரி சீக்கிசம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஃபாலோவருக்கு அந்த சீக்கிசத்தை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு சீக்குடைய குருவும் சரி, அதே மாதிரி சீக்குடைய புனித நூல் பார்த்திங்க அப்படின்னா குரு கிரந்த் சாஹிப். குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னா சீக்கிய மக்களுடைய புனித நூல். ஓகேங்களா? அந்த புனித நூலையும் சரி இதுதான் வந்து போதிச்சிருக்காங்க. மெயினாக அந்த 5 விஷயத்தையும் வந்து பண்ணவே கூடாது. என்னென்னா இங்கிலீஷில் பாருங்கள், லஸ்ட்டு, பிராத்து, க்ரீடு, அட்டாச்மெண்ட், ப்ரேட். என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து காமம் வந்து கொள்ளக்கூடாது, அதேமாரி வந்து பேராசை, இப்போ அடுத்து வந்து கோபம் வந்து கொள்ளக்கூடாது, அடுத்து பேராசை வந்து கொள்ளக்கூடாது, அடுத்து ஒரு விஷயத்து மேலே பற்று, இதுதான் எனக்கு, இது என்னோடய வீடு, என்னோடய கார் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்து மேலே நம்ம வந்து பற்று வைக்கக்கூடாது. அடுத்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைட், நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயங்களில் வந்து நம்ம ஆடம்பரம் காட்டுவோம், நம்ம வந்து பெருமை கொள்ளும் இல்லையா, அந்த மாதிரி பெருமை வந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு ஃபிலாசபி. ஓகேவா? ஓவர் கம்மிங் திஸ் propensities lead to the inner peace and spiritual growth. ஒரு மனிதனுடைய அவன் வந்து உண்மையிலே வந்து அமைதியாக வாழணும், ஒரு அமைதியான முறையில் வாழணும், மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மனிதர்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த 5 விஷயத்து மேலேயும் வந்து கான்சன்ட்ரேட்டாக பண்ணக்கூடாது, இந்த 5 விஷயத்தை அறவே ஒழிச்சிடணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த விஷயம். இந்த 5 விஷயத்தை மக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த 5 விஷயத்தை நீக்கிட்டு ப்ராப்பராக வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 விஷயம் கிடைக்கும். ஒன்றுன்னா அவங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கும், அதே மாதிரி அவங்க ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்க வந்து அவங்களுடைய பக்தியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் சீக்கியர்களுடைய முக்கியமான நம்பிக்கை. ஓகேவா? அடுத்து சீக்கிய மதத்தில் வேறு முக்கியமான என்னென்ன கோட்பாடுகள் சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் பிலீஃப், சரியான நம்பிக்கையை வந்து வைக்கணும். அதே மாதிரி ப்ராஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகன்ட், நம்ம ட்ரிங்க்ஸ்லாம் எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது, போதைப் பொருட்கள், அதே மாதிரி எந்த வித போதை வஸ்துக்களும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. அடுத்து ரெஸ்பெக்ட் ஃபார் லைஃப் அண்ட் உமன். நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையுமே வந்து ரொம்ப ஒரு புனிதமானதாக, வாழ்க்கைக்கு வந்து மரியாதை கொடுத்து வந்து வாழணும். அதே மாதிரி முக்கியமாக பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்வீஸ் டு அதர். இன்னமும் நீங்கள் வந்து நிறையா குருத்வாராக்களில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து லங்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. லங்கார் அப்படிங்கிறதுனா அவங்களுடைய கம்யூனிட்டி கிச்சன். லங்கார் அப்படிங்கிறது என்ன, இதையும் நீ எக்ஸாம்பிளாக கோட் பண்ணலாம். சீக்கியத்தில் லங்கார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. லங்கார் அப்படிங்கிறது என்ன, கம்யூனிட்டி கிச்சன். ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா யாரெல்லாம் பசியில், யாரெல்லாம் ஏழையாக உணவு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு சீக்கிரம் என்ன பண்ணும், உணவு வந்து அவங்களே சமைச்சு. இப்போ நம்ம மித்த இடத்துல வந்து தான தர்மங்கள் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து காசை கொடுத்துருவாங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் கடையில் வந்து உணவு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் சீக்கிரங்களை பொறுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து சமைச்சு. அந்த சீக்கிரங்களே என்ன பண்ணுவாங்க, யார் இப்போ நான் வந்து டொனேட் பண்ணும் மக்களுக்கு வந்து சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் போய் லங்கரில் என்ன பண்ணுவேன், நானே வந்து சமைப்பேன்.
சமைப்பேன். ஸோ அந்த மாதிரி சீக்கியர்கள் வந்து சமைச்சு மக்களுக்கு பரிமாறக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் லங்கார் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அமாங் கிளாஸஸ். ஸோ சீக்கியத்தில் மதங்களே வந்து கிடையாது. ஸோ மித்த ஆல்மோஸ்ட் எல்லா ரிலிஜன்லேயும் வந்து மதங்கள் இருக்குது. ஆனால் சீக்கியத்தில் மதமே வந்து கிடையாது. சீக்கியர்கள் வந்து எல்லாமே ஒரே மதம் கிடையாது. சீக்கியத்தில் கேஸ்ட், ஸோ ஜாதியே வந்து கிடையாது. நீ உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சீக்கியர்கள் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வந்து கான்செப்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேத் ஹார்மோனினா நம்பிக்கை கொள்வது. இப்போ சீக்கியத்தில் இந்த ஃபிலாசபியில் அவங்க அந்த சீக்கிய குருக்கள் சொன்ன விஷயத்தில் நம்பிக்கை கொள்வது எல்லாமே வந்து சீக்கிய மதம் வந்து சீக்கியர்களை ஃபாலோ பண்ண சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ நீங்கள் ரிலீஜியஸ் ஃபிலாசபி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரிலீஜியஸ் ஃபிலாசபியும் ஒரே விஷயங்கள் தான் சொல்லுது. ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து சீக்கியத்தை பொறுத்தவரை 5 கிரேட் பவுஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்ச மகாவர்த்தா. ஸோ பஞ்ச மகாவர்த்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து சீக்கியம் மட்டும் இல்லை, ஜென்ரலாக இந்தியாவுடைய அந்த ஃபிலாசபி, நம்ம வேதிக் டயத்தில் இந்தியாவுடைய ஃபிலாசபியிலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னா 5 கிரேட் வவுஸ். ஸோ பஞ்ச மகாவர்தா. ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் இந்த 5 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. நமக்கு வந்து குழந்தை பருவத்தில் இருப்போம், அடுத்து கொஞ்சம் இளைஞராக மாறுவோம், அடுத்த ஸ்டேஜ் ஃபேமிலி மெம்பராக மாறுவோம், அடுத்து வந்து முதியோனாக மாறுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய அந்த வேத நூல்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. அதுக்கு பேர் தானே சொல்கிறாங்க 5 கிரேட் வவுஸ், பஞ்ச மகாவத்ராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது அஹிம்சா. ஃபஸ்ட் என்ன அஹிம்சை, எல்லாருமே வந்து அஹிம்சையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து சத்யா. ஸோ சத்யா அப்படிங்கிறதுனா உண்மையை வந்து பேசணும், போய் பேசக்கூடாது அப்படிங்கிறது சத்யா. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தேய அப்படிங்கிறது என்ன, திருடக்கூடாது. எந்த யாருடைய பொருட்களையும் பிறருடைய பொருட்கள் வந்து கவர்றதோ இல்லை பிறருடைய பொருட்கள் வந்து திருடக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து அஸ்தேய. அடுத்து பிரம்மச்சாரியா அப்படிங்கிற துறவு மேற்கொள்கிறது. நீங்கள் வந்து வாழ்க்கையை ஓரளவுக்கு வாழ்ந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். ஒரு 40-50 வயசுக்கு மேலே என்ன பண்ணுங்க, துறவு வந்து போயிருங்க. யாரையும் வந்து இல்லாமல் நீங்கள் மட்டும் தனிமையில் கடவுளை உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் வந்து இந்த பிரம்மச்சாரியா அப்படிங்கிறது. ஸோ அடுத்து அபரிகிரகா அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ அபரிகிரகா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடமையற்ற தன்மை. ஸோ எனக்கு எதுவுமே இல்லை, அகோரிகள் இந்த மாதிரியான முனிவர்கள் அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு போகிறதா வந்து அபரிகிரகா அப்படிங்கிறது. ஸோ இது 5 பேர் என்ன சொன்னாங்க, பஞ்ச மகாவத்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹிந்து ஃபிலாசபியில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எத்திக்ஸ் இன் இஸ்லாம். ஸோ இஸ்லாமிய மதங்கள் என்னென்ன போதனைகள், என்னென்ன அறநடிகள் நமக்கு வந்து இப்போ அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களை வந்து கடைபிடிக்க சொல்லுது அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ இஸ்லாம் பொறுத்தவரை எல்லா முக்கியமான விஷயங்களுமே வந்து ரெண்டு விஷயங்கள் மூலிமா தெரியும். ஒன்று என்ன அப்படின்னா குரான். ஸோ குரானில் இஸ்லாமியர்கள் வந்து எப்படி வாழணும், எது நல்ல விஷயங்கள், எது நல்ல பண்புகள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இஸ்லாமியருடைய ஒரு ஹெட் மாதிரி இருந்தால் ப்ராஃபட் முகமது இருக்கார் இல்லையா, அவருடைய காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கார். எப்படி நல்ல முறையில் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறது, எப்படி அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறது, எல்லா விஷயத்தையுமே வந்து அவரும் வந்து அவருடைய வாழ்க்கையிலே வந்து வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் பீப்புளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஓகேவா. ஸோ குரானில் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள்னு சொல்கிறாங்க. குரானில் வந்து மக்கள் எப்படி வாழணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நிறைய எத்திக்கல் பிரின்சிபல் வந்து குரானில் சொல்லியிருக்காங்க. அதோடைய ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்ஷிப் ஆஃப் ஒன்லி ஒன் காட். ஸோ ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் இது பண்ணணும், பல கடவுளை வந்து வழிபடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மோனோதிசம் சொல்லுவாங்க. இதே தான் வந்து நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் இருக்கட்டும், இன்னும் நிறைய முக்கியமான ஃபிலாசபர்ஸ், நிறைய முக்கியமான இந்தியாவுடைய சோஷியல் ரிஃபார்மாக இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் என்னன்னா மோனோதிசம் அப்படிங்கிறது. பாலிதிசம் அப்படிங்கிறது பல கடவுள்களை வழங்குறதுக்கு பேர் என்ன, பாலிதிசம். ஸோ மோனோதிசம் அப்படின்னா ஒரே ஒரு கடவுளை வழங்குறதா மோனோதிசம். அப்போது மனிதர்களுக்கு இந்த இஸ்லாம் மதம் என்ன சொல்லுது அப்படின்னா மோனோதிசம், ஒரே ஒரு கடவுளை தான் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறமா பி கைண்ட் அண்ட் ஹம்பிள் டு பேரண்ட். ஸோ பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ பெற்றோர்களுக்கு வந்து நம்ம ரொம்ப கைண்டாக, ஸோ பெற்றோர்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப கனிவுடனும் அதே மாதிரி வந்து அவங்ககிட்ட ரொம்ப ஹம்பிளாகவும் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுது இந்த குரான் வந்து கைட் பண்ணுது. அதுக்கப்புறமா பி நெய்தர் மிசரி நார் வேஸ்ட்ஃபுல். ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து ரொம்ப கஞ்சனாகவும் இருந்துக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே என்ன குரான் வந்து இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செய்யக்கூடிய வழிகாட்டல். அதுக்கடுத்து டு நாட் கில் அன்ஜஸ்டி. ஸோ யாரையும் வந்து எந்த வித காரணமும் இல்லாமல் ஒரு அப்பாவி மக்கள் வந்து கொன்றக்கூடாது அப்படிங்கிறது தான் டு நாட் கில் அன்ஜஸ்ட்லி. அடுத்து கேர் ஃபார் ஆர்ஃபன். அதேமாரி ஆர்ஃபன்னா யார், ஆதரவற்றவர்கள், அனாதை குழந்தைகள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து பாதுகாலுங்க, அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத வந்து கேர் ஃபார் ஆர்ஃபன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பி ஹானஸ்ட் அண்ட் ஃபேர். ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம நேர்மையாக ஹானஸ்டாக நடந்துக்கணும். அதேமாதிரி அவாய்ட் அரகன். ஸோ ரொம்ப வந்து பெருமைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடுக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து குரான் வந்து சொல்லுது. ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய முக்கியமான ஃபிலாசபி. ஸோ இதில் வந்து கொஷின் வந்து 2-3 வகையில் கேட்பாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
மொத்தமாக இந்தியாவுடைய ஃபிலாசபியில் என்னென்ன எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதேமாரி ஏதாச்சும் ஒரு ரிலீஜனை கொடுத்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை கொடுத்துட்டு அந்த ரிலீஜன் என்னென்ன எத்திக்கல் பிரின்சிபல் முக்கியமாக அந்த ரிலீஜன் கேட்டாங்க அப்படின்னா ஒன்று புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசத்தை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லைனா மொத்தமாக இந்தியன் ரிலீஜியஸ் ஃபிலாசபி சொல்லக்கூடிய எத்திக்கல் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் இந்த விஷயத்தை நம்ம சொன்ன விஷயத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் எழுதலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.